காமராஜர் ஐயா முதலமைச்சராக பதவி ஏற்றப்போ எல்லாமே தமிழ் மயமாக்கணும்னு முயற்சி பண்ணார். தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். தமிழ் தான் தன்னோட பேச்சு, தமிழ் தான் தன்னோட மூச்சுன்னு வாழ்ந்தவர் காமராஜர் ஐயா. 1957-58க்கான பட்ஜெட்டை சுப்பிரமணியம் அவர்கள் 1956 ஆண்டு வாசிக்கிறார் சட்டசபையில். அவர் என்னென்னு வாசிச்சார் தெரியுமா? 1957-58க்கான வரவு செலவு திட்டம்னு வாசித்தார். ஸோ தமிழ் மொழியில் ரொம்ப அழகாக வாசித்தார் சுப்பிரமணியம் அவர்கள். அது மட்டும் இல்லைங்க, தமிழ் மொழிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது காமராஜர் ஐயா தான். 1956 காமராஜர் ஐயா ஆட்சி காலத்தில் தான் தமிழ் மொழி தமிழகத்தோட ஆட்சி மொழியாக நிறைவேற்றினார் காமராஜர் ஐயா. காமராஜர் ஐயாவோட ஆட்சி எங்கும் தமிழ் தாங்க. தமிழகத்தில் அத்தனை இடங்கள்லையும் தமிழ் மொழி பரப்புறதுக்கான எல்லா செய்கை முறைகளையும் காமராஜர் ஐயா செய்தாங்க. காமராஜர் ஐயா ஆட்சி காலத்தில் தமிழக மக்கள், தமிழ் மொழி, தமிழகம் இதை பற்றின சிந்தனையில் மட்டும்தாங்க காமராஜர் ஐயா இருந்தார். அவரோட 9 ஆண்டு கால பொற்கால ஆட்சி தமிழகத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு வரைக்கும் அதை நம்ம நினச்சி பார்த்தாலே ஒரு பிரமிப்பாக இருக்குங்க. எத்தனையோ நீர்ப்பாசன திட்டங்கள், எத்தனையோ செயல் திட்டங்கள், மதிய உணவு திட்டம், மாணவர்களுக்கான சீருடை திட்டம், இந்த மாதிரியான அவரோட திட்டங்களை அடுக்கிக்கிட்டே போகலாங்க. விதவைகள் பென்ஷன் திட்டம், முதியோர் பென்ஷன் திட்டம், ஆதரவற்ற பெண்களுக்காக நல காப்பகங்கள் அமைச்சு அந்த காப்பகங்கள் அந்த பெண்களோட வாழ்க்கையில் ஒளி விளக்கேற்றிய காமராஜரையே நிறைய திட்டங்கள் அறிமுகப்படுத்திட்டு அவர் அன்னைக்கு ஆரம்பித்த அத்தனை திட்டங்களையும் தாங்க இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நாம் ஆரம்பித்த திட்டம்னு எந்த திட்டமுமே கிடையாது. ஒரு முதலமைச்சர் தமிழகத்தை மிரட்டின முதலமைச்சர்னா அது காமராஜர் ஐயா தாங்க. இந்தியா முழுக்க தமிழகத்தை பற்றி தமிழ்நாடுன்னு ஒரு இடம் இருக்குதுன்னு தெரிய வச்சார் அப்படின்னு சொன்னால், ஒரு மாநிலம் இருக்குன்னு தெரிய வச்சார்னு சொன்னால் அது காமராஜர் ஐயா மட்டும்தாங்க. அன்னைக்கு பொருளாதாரத்தில் தமிழகத்தை முன்னிலைக்கு கொண்டு வர அயராது பாடுபட்டார். இன்றைக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் காமராஜர் ஐயாவோட பணிகள் இன்றைக்கி இருந்திருந்தா தமிழகம் உலகத்திலேயே ஒரு வல்லரசு மாநிலமாக மாறி இருக்குங்க. ஏன்னா அவர் தமிழகத்துக்கு செய்த அத்தனை செயல் திட்டங்களும் அளப்பரியது.